ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஆம்லெட் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். சிம்பிளானா அப்படின்னா உப்பு, எண்ணெய், கொஞ்சம் மிளகாத்தூள் இதை மட்டுமே போட்டு ஆம்லெட் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றியாச்சு. பார்த்தீங்கன்னா ஆம்லெட் முட்டையை கொஞ்சம் உடச்சி ஊற்றிக்குவோம். லைட்டாக உப்பு போட்டாச்சு, அவ்வளோதான். இப்போ பார்ப்போம். லைட்டாக கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் லைட்டாக தூவிக்கலாம். தூவிட்டு கொஞ்ச நேரம் இருப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆம்லேட்டு. அவ்வளோதாங்க. லைட்டாக உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக எண்ணெய், அவ்வளோதாங்க. இதாங்க சிம்பிளாக ஆம்லேட். பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே திருப்பி போடுவோம். எப்படி இருக்குது பாருங்கள், ஆம்லேட்டு பக்காவாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதாங்க சிம்பிளாக ஆம்லேட் செய்யணுன்னா இப்படி தாங்க. நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய், மிளகாத்தூள், உப்பு இது இருந்தாலே போதும். சிம்பிளாக நம்ம வீட்டிலேயே ஆம்லேட் செஞ்சுக்கலாம். ஆம்லேட் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்ல தோசை மாதிரி பக்காவாக சூப்பராக அழகாக இருக்குது. கேக் மாதிரி ஆயிடுச்சுங்க ஆம்லேட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக. ஓகே, இப்போ நம்ம ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஆம்லேட்டு தான் எடுக்க போகிறோம். அவ்வளோதான். அப்படியே திருப்பிக்குவோம். இந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஆம்லேட்டு. சிம்பிளாக செய்யணுன்னா வீட்டில் இப்படி தாங்க. எங்கள் வீட்டில் இப்படி தான் சிம்பிளாக செய்வோம். பார்த்துங்க, 2 ஆம்லேட்டு. ஏற்கனவே ஒரு ஆம்லேட் போட்டாச்சு, இப்போ 2வது ஆம்லேட்டு. இதாங்க சிம்பிளான ஆம்லேட் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இதாங்க சிம்பிள் ஆம்லேட்.